வணக்கம் உறவுகளே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நாம் என்ன பதிவு பார்க்க வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, நீங்களே பார்த்துருப்பீங்க. மாடு தாங்க கன்று போட்டிருக்கு. இத்தனை நாளாக வந்து எப்போ கன்று போடும்னு பார்த்துக்கிட்டே இருந்தேன். ஆனால் போடவே இல்லை. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டுக்காரர் தான் வந்து மாடு கழனியில் ஓட்டின்னு போயிட்டு கட்டிட்டு அவர் தான் பார்த்துக்கிட்டு இருந்தார். இத்தனை நாளாக நம்ம வந்து காவல் காத்துக்கிட்டே இருந்தோம், கன்று போடுன்னு சொல்லிட்டு போடலை. அவர் இன்றைக்கி மாடு ஓட்டின்னு போயிட்டு கழனியில் கட்டிட்டு கூட அவர் தான் இருந்தார். நம்ம பார்க்காத டைமில் வந்து கன்று போட்டுருச்சுங்க. எப்போதும் போல் தாங்க காளை தான் போட்டிருக்கு. இந்த மாடு பார்த்திங்கன்னா 6 கன்றுக்குட்டி போட்டுச்சு. 6 கன்றுக்குட்டியுமே வந்து கெடா கன்றுக்குட்டியை தாங்க போட்டுச்சு. பொம்பளை கன்று போடவே கிடையாது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 3 மணி போல் தாங்க கன்று போட்டுச்சு. கன்று போட்டு கழனியில் போடலாங்காட்டி நான் கன்றுக்குட்டி தூக்கிக்கிட்டு வீட்டுக்கு போனேன். வீட்டுக்கு போனால் பாருங்கள், குழந்தைய தூக்கிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு பின்னாடியே ஓடி வரான். போயிட்டு கை வலிக்குதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் தூரம் கீழே வச்சு தூக்கிக்கிட்டே போனாங்க. 3 மணி போல் கன்று போட்டது வந்து கொஞ்சம் நேரத்துலேயே வந்து ஒரு 6:30க்கெலாம் வந்து உறுப்பு போட்டுருச்சு. உறுப்புனா வந்து எங்கள் ஊரில் உறுப்புன்னு சொல்லுவோம், ஒரு சில ஊருங்களில் வந்து நெஞ்சுக்கொடின்னு சொல்லுவாங்க. அந்த நெஞ்சுக்கொடி போட்டுச்சுங்க. கழனிலே வந்து ஆலமரத்தில் கட்டிட்டு அதுக்கப்புறம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டேங்க. இது வந்து பார்த்திங்கன்னா மறுநாளுங்க. அன்றைக்கி ஃபுல்லாகவே வந்து நான் பால் கறக்கவே கிடையாது. மறுநாள் தான் வந்து கன்றுக்குட்டிக்கு பால் கறந்தது. சீம்பால் கறக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் போல் தாங்க கறந்தேன். ஒரு 1/2 லிட்டர் போல் தான் இருக்கும் சீம்பால் கறந்தேன். நானாக அதுவான்னு சொல்லிட்டு போட்டி போட்டுக்கிட்டு கறக்கிறோம் பாருங்கள். குட்டி பால் குடிச்சிட்டு நான் வந்து கொஞ்சமாக கறந்து எடுத்துட்டேங்க வீட்டுக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மாடு கன்று போட்டிருக்கு இல்லையா, அதனால் அதுவும் மனிதர்கள் போல தாங்க உடம்புக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். மாடு கன்று போட்டுச்சுன்னா எப்போதுமே வந்து நாங்கள் சுடு தண்ணி வச்சு தாங்க நல்லா உடம்புக்கு எப்போதுமே வந்து மாடு கன்று போட்டுச்சுன்னா நம்ம வந்து சுடு தண்ணி காய வச்சு மாட்டுக்கு ஊற்றுவோம். அதே மாதிரி தாங்க இந்த வாட்டி வந்து மாடெல்லாம் ஓட்டிகிட்டு வந்து கட்டிட்டு அந்த இடுப்பு பகுதியெல்லாம் வந்து பாவங்க மனிதர்கள் போல தாங்க அதுக்கும் கஷ்டமாக இருக்கும். அதனால் வந்து நல்லா சுடு தண்ணி காய வச்சு நல்லா உடம்புக்கு கொஞ்சம் வெதுப்பாக கொஞ்சம் ஊற்றி நல்லா கழுவி உடம்புக்கு ஊற்றி விட்டேங்க. அதுக்கப்புறம் விட்டுட்டு வீட்டுக்கு வந்து அந்த பால் சீம்பால் கறந்தோம் இல்லையா, அதை வந்து வடிகட்டி நல்லா வெல்லம் போட்டு நல்லா அதில் வந்து கல் மண் தூசி எல்லாம் இருக்கும். அதனால் வந்து அதெல்லாம் நல்லா சுத்தமாக பால் வடிகட்டிட்டு அதுக்கப்புறம் நாட்டு சக்கரை தான் போடலாங்க. நாட்டு சக்கரை வந்து போட்டால் இன்னும் சூப்பராகவே இருக்கும். நாட்டு சக்கரை இல்லைங்க, நாங்கள் வந்து வெல்லம் தான் போட்டேன். வெல்லம் போட்டு நல்லா பாலில் சேர்த்து நல்லா கலந்துட்டு கரைச்சிட்டு இட்லி பாத்திரத்தில் தாங்க வைக்கணும். நல்லா பால் பாருங்கள், வெல்லத்தை போட்டு நல்லா கரைச்சி எடுத்துட்டேன். கரைச்சி எடுத்ததுக்கப்புறம் அதையுமே வந்து ஒரு வடிகட்டிட்டு நல்லா கரைச்சி எடுத்துக்கணுங்க. கரைச்சி எடுத்துகிட்டு இதில் கொஞ்சம் ஏலக்காய் தூள் போட்டால் இன்னும் வாசனையாக சூப்பராக இருக்குங்க. அதை வந்து ஒரு 3 ஏலக்காய் வந்து நல்லா நசுக்கி தூள் பண்ணி சேர்த்துக்கிறேன். இது இன்னும் சூப்பராக இருக்குங்க. அதுக்கப்புறம் சேர்த்துட்டு சின்ன பாத்திரத்தில் ஊற்றி இட்லி பாத்திரத்தில் வந்து நம்ம நல்லா தண்ணி அதிகமாக வச்சு நல்லா தண்ணி சூடு ஏறதுக்கப்புறம் ஒரு சின்ன பாத்திரம் அதில் வச்சுட்டு அதில் வந்து பால் சேர்த்துனாங்க. பால் சேர்த்துட்டு தட்டு போட்டு மூடிட்டு நல்லா இட்லி ஆவி வர மாதிரி வந்து ஒரு 1/2 மணி நேரத்துக்கு மேலே இருக்குங்க. நல்லா சீக்கிரமாக எடுத்தோம்னா பாலாகவே இருக்கும், உள்ளே வந்து வேகாது. நல்லா வந்து இட்லி பாத்திரத்தில் போட்டு நல்லா மூடிட்டு நல்லா ஆவி பறக்க நல்லா வேக வைக்கணுங்க. வெந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பாருங்க சூப்பராக நல்லா கேக்கு மாதிரி வந்திருக்கா. இதை வந்து கத்தி வச்சு நம்ம குத்தி பார்த்தோம் அப்படின்னா, கத்தியில் இப்படி உள்ளே சொருகி பார்த்தோம்னா அந்த கத்தியில் வந்து நம்ம ஒட்டக்கூடாது. ஒட்டாமல் இருந்துச்சுன்னா வந்து ரொம்பவே சூப்பராக வெந்துருச்சுன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் எடுத்து பாருங்கள், கத்தியில் ஒட்டலையா, நல்லா சூப்பராக இருக்கும் பாருங்கள். கத்தியில் சுத்தமாக ஒட்டலை. வேகாமல் இருக்குது அப்படின்னா கத்தியில் வந்து ஒட்டும். அப்புறம் வேகலை அப்புறம் திருப்பி போட்டு தட்டு போட்டு மூடிட்டு நல்லா எடுத்து அப்புறம் சூடாக இருக்கட்டும் நல்லா தட்டு போட்டு மூடி வச்சுட்டேங்க. திரும்பவும் திறந்துட்டு பாருங்கள், கொஞ்சம் நேரம் கொஞ்சம் சூடு ஆறட்டும்னு சொல்லிட்டு எடுத்து நல்லா பீஸாக கேக் போல் நல்லா சூப்பராக வெட்டி எடுத்து சாமிக்கு படையல் போடுறோங்க. சாமிக்கு படையல் போட்டு தான் நாங்கள் எப்பவுமே ஃபஸ்ட்டு சாப்பிடுவோம். பாருங்கள், நல்லா அல்வா துண்டு போல் நல்லா பீஸாக சூப்பராக வருது. இது வந்து ரொம்பவே செம்மையாக இருக்குங்க. கடைகளில் கிடைக்கிறத விட நம்ம வீட்டில் இது நேச்சுரலாக இருக்கிறது ரொம்பவே டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். இந்த மாதிரி உங்களுக்கு ட்ரை பண்ணி சாப்பிட்ருக்கீங்களான்னு கண்டிப்பாக சொல்லுங்கள்.
வாங்க கடம்பு பால் சாப்பிட்லாம். அப்புறம் சாமிக்கு படையல் வச்சாச்சு. சாமிக்கு படைச்சிட்டு சாப்பிட்டோங்க நாங்கள் எல்லோரும் ஃபேமிலியோட. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.